நம்ம திருநெல்வேலி மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வச்சிட்டாங்க. திருநெல்வேலியோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா இப்படி கம்பீரமா ஜொலிக்கிற இந்த பொருணை அருங்காட்சியகத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. ரெட்டியார்பட்டி மலைக்கு மேல ஜம்முன்னு கட்டி முடிக்கப்பட்ட இந்த பொருணை அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், உள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்படி ஒரு இடமானு ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா 13 ஏக்கர் நிலப்பரப்புல 56,296 சதுரடி பரப்பளவுல 56.36 கோடி ரூபாய் செலவுல இந்த அதிநவீன பொருணை அருங்காட்சியகம் கட்டப்பட்டிருக்கு. பொதுமக்கள் வசதிக்காக டிஜிட்டல் டச் ஸ்கிரீன் ஃபுல் உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு நம்ம தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தோட அரிய வகை தொல்பொருட்களை இங்க காட்சிப்படுத்தி நம்ம தமிழர்களோட பழம்பெரும் வரலாற்றை பெருமையோட சொல்றோம். தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை நடத்தின அகழாய்வுகள்ல நம்ம ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, துளுக்கர்பட்டி பகுதிகளில் கிடைச்ச ஆயிரக்கணக்கான அரிய தொல்பொருட்களை இங்க பொதுமக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த முயற்சியினால இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தமிழ்நாட்டோட இந்த பழமையான நாகரிகத்தை நேரடியா உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்களும் உங்க குடும்பத்தோட இங்க போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த பொருணை அருங்காட்சியகத்தை பத்தி தெரியாம இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ